ஐயப்பனோட சபரிமலை சன்னிதானத்தை நல்லபடியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக எந்த ஒரு தீங்கு தடையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக அவங்களோட சன்னிதானத்தை பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போகும்போது அவ்வளோவா பெருசாக கூட்டம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களோட லைன் கியூ மட்டும் ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. யார் தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்க்கு அப்புறம் பேசி அவங்ககிட்ட அந்த லைன் ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைனை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சன்னிதானத்தை போயிட்டு பார்க்க முடிஞ்சது. தர்ஷனம் சூப்பரான தர்ஷனம். உண்மையாக சொல்லணும்னா அந்த அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னமோ யோசிச்சு வச்சுருப்போம். அவர்கிட்ட அதை வேண்டணும் இதை வேண்டணும் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பார்த்ததுமே அந்த ஒரு செகண்டில் நம்ம எல்லாத்தையும் மறந்து ஐயன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்றத உணர்ந்து நம்ம பாட்டு அமைதியாகிடுவோம். பேச முடியாது நம்மளால் லிட்டரலி. அதுதான் எனக்கு நடந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா என்றும் அவன் தாள் வணங்கி அவனருனாலே என் ஐயன் ஐயப்பனை என்றும் நான் மறவேன். சுவாமியே சரணமையப்பா.